தமிழர்களுக்கு வணக்கம். யாழில் பல்வேறு பகுதிகளில் உள்ள வீடுகளுக்குள் புகுந்து திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட நபர் சிசிடிவி காட்சிகள். சகோதரனுடன் வீடு திரும்பிய சகோதரி பரிதாபமாக மரணம். யாழில் தாய்மாமன் உயிரிழப்பை தாங்க முடியாது விபரீத முடிவு எடுத்த இளைஞர். யாழ்ப்பாணத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் உள்ள வீடுகளுக்குள் புகுந்து திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட நபர் தொடர்பில் சிசிடிவி காணொலி தொடர்பில் போலீசார் தகவலினை வெளிப்படுத்தியுள்ளனர். என்னும் சம்பவத்தில் யாழ்ப்பாணம் நல்லூர் மானிப்பாய் கோப்பாய் போன்ற பகுதிகளில் குறிப்பாக வீடுகளை குறிவைத்து வீட்டுக்குள் இரவு மற்றும் பகல்களில் முகத்தை மறைத்துக் கொண்டு அதாவது முகமூடி அணிந்து கொண்டு வீட்டுக்குள் நுழைந்து திருட நபர் தொடர்பில் அதிகமான முறைப்பாடுகள் போலீஸ் நிலையத்தில் வந்துள்ளதாகவும் இது தொடர்பாக வீடு ஒன்றில் குறித்த நபர் திருடிக் கொண்டிருந்த வேளை சிசிடிவி காட்சிகள் பதிவாகியுள்ளதாக போலீசாருக்கு கிடைத்துள்ள தகவல்களின் அடிப்படையிலே தெரிவித்துள்ளனர். குறிப்பாக இந்த திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட நபர் துவி சக்கர வண்டியில் வருகை தந்து இவ்வாறு வீட்டில் யாரும் இல்லாத நேரம் பார்த்து வீட்டுக்குள் புகுந்து இவ்வாறான திருட்டு சம்பவத்தில் ஈடுபடுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வந்திருந்த நிலையிலே வீடு ஒன்றில் குறித்த நபர் திருடும் பொழுது அவருடைய முகமூடி கீழே கலன்று விழுந்துள்ளதை அடுத்து அவருடைய முகம் தெரிவதாக குறித்த சிசிடிவியில் எடுக்கப்பட்ட புகைப்படத்தினை வெளியிட்டு இது தொடர்பாக தகவல்கள் தெரிந்தால் போலீஸ் நிலையத்தில் உடனடியாக தகவலினை தெரியப்படுத்த வேண்டும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். எனினும் இது தொடர்பில் தெரியப்படுத்துபவர்களுக்கு சன்மானம் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. குருநாகல் நிகவரட்டிய பிரதேசத்தில் உள்ள தனியார் வகுப்பு ஒன்றிற்கு சென்றுவிட்டு தன்னுடைய சகோதரனுடன் வீடு சென்று கொண்டிருந்த சகோதரி ஒருவர் விபத்துக்குள்ளாகி உயிரிழந்துள்ள சம்பவம் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தில் தெரிய வருகையில் 12 வயது மதிக்கத்தக்க சிறுமி ஒருவர் தன்னுடைய தனியார் வகுப்பிற்கு சென்றுவிட்டு 16 வயது மதிக்கத்தக்க தன்னுடைய சகோதரனுடன் மோட்டார் சைக்கிளில் புறப்பட்டு வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த வேளையிலே மோட்டார் சைக்கிள் வேக கட்டுப்பாட்டினை இழந்து வீட்டிற்கு முன்னால் உள்ள பாறையில் மோதி விபத்துக்கு உள்ளானது. இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதை அடுத்து சம்பவ இடத்திலேயே சகோதரி உயிரிழந்துள்ளதை அடுத்து பலத்த காயங்களுக்கு உள்ளான சகோதரன் நிகவரட்டிய பகுதியில் உள்ள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக வைத்திய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. எனினும் இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்ட போது வேக கட்டுப்பாட்டினை இழந்ததன் காரணமாகத்தான் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளனர். எனினும் இந்த விபத்துக்குள்ளாகி உயிரிழந்த சிறுமியுடைய சடலம் பிரேத பரிசோதனைகளின் பின்னதாக உறவினர் கையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த சம்பவமானது குடும்பத்தினரை பெரும் துயரத்திற்கு உள்ளாக்கியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் தாய்மாமன் உயிரிழந்த சம்பவத்தினை தாங்க முடியாது இளைஞர் ஒருவர் தன்னுடைய வீட்டில் விபரீத முடிவை எடுத்து உயிரை மாய்த்து கொண்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவத்தில் தெரிய வருகையில் குறித்த இளைஞருடைய தாய்மாமன் கடந்த 5 மாதங்களுக்கு முன்னதாக உயிரிழந்துள்ளதை அடுத்து அவர் உயிரிழந்த சம்பவத்தின் விரக்தியில் இருந்த இளைஞரை இந்த விபரீத முடிவை எடுத்துள்ளதாக போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளின் மூலம் தெரிய வந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். எனினும் இந்த சம்பவத்தில் யாழ்ப்பாணம் ஆறுகால் மடத்தை சேர்ந்த 31 வயது மதிக்கத்தக்க இளைஞரை உயிரிழந்துள்ளதை அடுத்து குறித்த இளைஞர் தன்னுடைய வீட்டிற்கு பின்னால் இந்த விபரீத முடிவை எடுத்து உயிரை மாய்த்து கொண்டுள்ளதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் விசாரணைகளை மேற்கொண்ட போது இந்த சம்பவம் தொடர்பில் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளதாக எனினும் உயிரை மாய்த்து கொண்ட இளைஞருடைய சடலம் தொடர்பில் விசாரணைகளை நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டதன் பின்னதாக சடலம் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னதாக உறவினர் கையில் ஒப்படைக்கப்படும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். எனினும் இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிவதற்கு www.tamil24.7.com எனும் இணையதளத்தினூடாக பிரவேசியுங்கள். வணக்கம்.